இந்த வாரத்தின் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை வைத்து ஒரு சூப்பர் வினாடி வினா. ஆகஸ்ட் 2 முதல் 8 வரை நடந்த 10 முக்கிய கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 வினாடிகள் மட்டுமே. உங்களால் எத்தனை சரியாக பதில் சொல்ல முடியும்? ஆரம்பிக்கலாமா? 2026 காமன்வெல்த் கேம்ஸ் மெடல் டேபிளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த நிலை என்ன? A 3வது, B 4வது, C 5வது, D 6வது. உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் B 4வது. விரைவு தகவல். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் போட்டிகள் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 2 வரை நடைபெற்றது. இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களை வென்று 4ஆம் இடம் பெற்றது. ஆகஸ்ட் 1, 2026 அன்று விமான பணியாளர்களின் துணைத் தலைவர் பதவியை ஏற்றவர் யார்? A ஏர் மார்ஷல் அவதேஷ் குமார் பார்த்தி, B ஏர் மார்ஷல் தேஜ்பால் சிங், C ஏர் மார்ஷல் AP சிங், D ஏர் மார்ஷல் அமர்ப்ரீத் சிங். உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் B ஏர் மார்ஷல் தேஜ்பால் சிங். விரைவு தகவல். இவர் ஏர் மார்ஷல் அவதேஷ் குமார் பார்த்தியை தொடர்ந்து இந்த பதவிக்கு வந்தார். பார்த்தி 39 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு ஜூலை 31 அன்று ஓய்வு பெற்றார். ஆகஸ்ட் 1, 2026 அன்று கடற்படை துணைத் தலைவர் பதவியை ஏற்றவர் யார்? A வைஸ் அட்மிரல் தருண் சோப்தி, B வைஸ் அட்மிரல் AN பிரமோத், C வைஸ் அட்மிரல் சஞ்சித் மஹிந்திரு, D வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன். உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் B வைஸ் அட்மிரல் AN பிரமோத். விரைவு தகவல். இவர் வைஸ் அட்மிரல் தருண் சோப்தியை தொடர்ந்து இந்த பதவிக்கு வந்தார். தருண் சோப்தி 38 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை பெற்ற பிறகு ஓய்வு பெற்றார். டூர் டி பிரான்ஸ் ஃபெம்ஸ் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் யார்? A அவனி லேக்கேரா, B அர்ஷிதா ஜாகர், C மனிஷா கல்யாண், D ஜோதி கத்தேரியா. உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் B அர்ஷிதா ஜாகர். விரைவு தகவல். ராஜஸ்தானை சேர்ந்த 19 வயது சைக்கிள் ஓட்டுநர் அர்ஷிதா ஜாகர் டூர் டி பிரான்ஸ் ஃபெம்ஸ் பங்கேற்ற முதல் இந்திய பெண் என்ற வரலாற்றை பெற்றார். ஆகஸ்ட் 2 அன்று ஸ்டேஜ் 2 செரிமோனியல் ஸ்டார்ட்டில் அவர் பங்கேற்றார். ஒரு பிறப்பு அல்லது இறப்பு 2 ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாக பதிவு செய்யப்பட்டால் எந்த அதிகாரியின் ஆர்டர் தேவைப்படும்? A மாவட்ட நீதிபதி, B சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், C முதல் வகுப்பின் நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட், D இந்திய பதிவாளர் ஜெனரல். உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் C முதல் வகுப்பு நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட். விரைவு தகவல். இந்த மசோதா பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் 1969 திருத்துகிறது. தாமதமான பதிவு முறையை மேலும் வலுப்படுத்துவது இதன் நோக்கமாகும். இந்தியாவின் முதல் குழுவினர் ககன்யான் பணியை எந்த ஆண்டு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது? A 2026, B 2027, C 2030, D 2035. உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் B 2027. விரைவு தகவல். மனிதர்களை லோ எர்த் ஆர்பிட்டிற்கு பாதுகாப்பாக அனுப்பி மீண்டும் பூமிக்கு கொண்டு வரக்கூடிய திறனை நிரூபிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். முதல் குழுவினர் பணி 2027 இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தலைமை நீதிபதியை தவிர்த்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் அனுமதிக்கப்பட்ட பலம் எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? A 34, B 35, C 37, D 39. உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் C 37. விரைவு தகவல். CJI தவிர்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் அனுமதிக்கப்பட்ட பலம் 33 37 உயர்த்தப்பட்டுள்ளது. அக்னி 4 எந்த வகையை சேர்ந்த ஏவுகணை என்று சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது? A குறுகிய தூர ஏவுகணை, B ஒரு நடுத்தர தூர 2 நிலை பாலிஸ்டிக் ஏவுகணை, C ஒரு நீண்ட தூர கப்பல் ஏவுகணை, D நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை. உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் B ஒரு நடுத்தர தூர 2 நிலை பாலிஸ்டிக் ஏவுகணை. விரைவு தகவல். இந்த டெஸ்ட் முக்கியமான ஆபரேஷனல் மற்றும் டெக்னிக்கல் பாராமீட்டரை வேலிடேட் செய்தது. 1905 சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் தேசிய கைத்தறி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியை அனுசரிக்கப்படுகிறது? A ஆகஸ்ட் 5, B ஆகஸ்ட் 7, C ஆகஸ்ட் 9, D ஆகஸ்ட் 15. உங்கள் நேரம் 5 வினாடிகள். சரியான பதில் B ஆகஸ்ட் 7. விரைவு தகவல். இந்த நாள் இந்தியாவின் ஆன்லூம் ஹெரிடேஜ் மற்றும் நெசவாளர்களின் பங்களிப்பை சிறப்பிக்கிறது. இறுதி கேள்வி. சென்ட் லூயிஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஜ் 2026 டைட்டிலை வென்ற இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? A D குகேஷ், B அர்ஜுன் எரிகைசி, C R பிரக்னானந்தா, D விதித் குஜராத்தி. உங்கள் நேரம் 5 வினாடிகள்.
சரியான பதில் சி. ஆர். பிரக்னானந்தா. விரைவு தகவல்: இந்த போட்டி யுஎஸ்ஏவில் உள்ள செயின்ட் லூயிஸ் செஸ் கிளப்பில் நடைபெற்றது. உங்கள் மதிப்பெண் எவ்வளவு? 10க்கு 10 என்றால் நீங்கள் கரண்ட் அஃபேர் சாம்பியன், 8 அல்லது 9 என்றால் எக்ஸலன்ட், 6 அல்லது 7 என்றால் கிரேட் ஜாப். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரீகேப் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸுக்கு ஜிகே டாக் ஜோனை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்.